வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வல்னரபிலிட்டி, இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து IDOR அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் அதுதான் ஆக்சுவலாக. ஸோ இந்த இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் பேராமீட்டர் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுவாங்க. லைக் யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி போட்டோன்னா அந்த 2 வந்து எந்த யூசர் ஐடியோட வேல்யூவோ அந்த வேல்யூ எல்லாமே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி டேரெக்டாக அதை ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுற இடத்துல தான் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் IDORன்ற ஒரு வல்னரபிலிட்டியை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ IDORனா என்ன அப்படின்னு சொல்லி கிளியராக பார்த்தீங்கன்னா, இந்த IDOR வந்து ஆக்சுவலாக ஒரு அட்டாக்கரை வந்து ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணி அன்ஆத்தரைஸ் டேட்டா வந்து ஆக்சஸ் எடுக்கிறது தான் இந்த IDOR அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பேக் எண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் இதை வந்து ரெஃபர் பண்ணணும். ஸோ அந்த டைமில் தான் இந்த IDORன்ற ஒரு வல்னரபிலிட்டியை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு டயக்ராம் யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு யூசர். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு அட்டாக்கர். ஓகே, அட்டாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ளிகேஷன். ஓகே, இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 101, 1001, 1002 and 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாக்குமெண்ட் இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த அட்டாக்கர் வந்து ஆக்சுவலாக அவங்களோட ரெக்வஸ்ட்ல வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பேக் எண்ட்ல எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஸோ அப்போ வந்து யாரோட டாக்குமெண்ட் இங்கே வரணும்? ஸோ இந்த 1000ஓட டாக்குமெண்ட் வரணும். ஸோ அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யூசர் ஐடியை வந்து 1000க்கு பதிலாக 1002 அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அது டைரக்டா போயிட்டு இந்த பர்டிகுலர் யூசரோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து வந்து ஃபெச் பண்ணி இங்கே கொடுத்துரும். ஓகே, இதைத்தான் நம்ம வந்து இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை வந்து அதை டைரக்டா ரெஃபர் பண்ணும்போது அதை ப்ராப்பரா வேலிடேட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இப்போ நார்மல் ஒரு யூசர் லாகின் இருக்காரு. ஸோ அவரோட யூசர் ஐடி இல்லாமல் மற்றவங்களோட யூசர் ஐடி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த அட்டாக்கருக்கு அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸை கொண்டு வரக்கூடாது. ஒருவேளை அது கொண்டு வந்து கொடுத்துருச்சுன்னா, மற்ற யூசரோட டீட்டெயில்ஸை கொண்டு வந்து கொடுத்துருச்சுன்னா அதுதான் நம்ம IDOR அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ மோஸ்ட்லி இந்த நிறைய டைம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணப்போல பார்த்துருப்பீங்க. லைக் URLலையோ ஏதோ ஒரு இதுலேயோ போகும், லைக் போஸ்ட் டேட்டாவில் போகும், சம்டைம்ஸ் URLல போகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் யூசர் ஒரு ஐடியை வந்து ரெஃபர் பண்ணும். ஓகே, லைக் அது வந்து டிஃப்ரெண்ட் நேம்ல கூட இருக்கலாம் அந்த பேராமீட்டர்ஸ். லைக் UID, ID is equal to, PID is equal to அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸில் வந்து ஆக்சுவலாக அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயம் வந்து அதிகமாக நடக்கிறதுன்றதுனால அட்டாக்கர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸை ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றதுனால இப்போ நிறைய பேர் வந்து அப்ளிகேஷனில் வந்து இந்த மாதிரி பேராமீட்டர்ஸை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் GUID, UUID. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஐடிஸை வந்து அவங்க மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியா இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, லைக் ஐடி வந்து எப்படி இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இது ஓப்பன் பண்ணுறேன். லைக் UID, ஓகே, GUID ஈக்குவல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஓகே, இந்த மாதிரி ஐடி வந்து கொடுக்கும்போது ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா, சம்டைம்ஸ் அட்டாக்கர்ஸோ இல்லைனா வந்து ஒரு பர்டிகுலர் பக் பவுண்டி பண்ணுறவங்களோ குழம்பிடுவாங்க. ஓகே, இது வந்து வேற ஏதோ ஒரு ஐடி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் இதெல்லாமே வந்து அட்டாக்கர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணுறாங்க. ஆனால் அட்டாக்கர்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஐடி இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அட்டாக்கர் வந்து ஏதோ ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, அவரோட ஐடியா வந்து இந்த மாதிரி போச்சுன்னா அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஐடியா அப்படியே காப்பி பண்ணி இதை வந்து இன்ட்ரூட்ல போட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, சம்டைம்ஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடியாவோட ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அட்டாக்கர்ஸ் ஆர் ட்ரைங் டு ப்ரூட் ஃபோர்ஸ் திஸ் பர்டிகுலர் ஐடி. ஸோ இந்த பர்டிகுலர் அட்டாக்கை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பேக் எண்டில் வந்து எப்படி நடக்கும், எந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கிறதுனால, எந்த மாதிரி கோடு இருக்கிறதுனால இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன சாம்பிள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு URL வந்து டேரெக்டாக user_id is equal toன்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒரு ஐடியை ரெஃபர் பண்ணுறாங்க, டேரெக்டாக ஒரு ஐடியை கெட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஐடி தான் வந்துட்டு அட்டாக்கர் கிட்ட இருந்து 1000 அப்படின்னு சொல்லி போகுது. அந்த ஐடியை வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, யூசரோட இன்ஃபோ அப்படியே டேரெக்டாக என்ன ஐடி நம்ம சப்மிட் பண்ணுறோமோ அதோட இன்ஃபோ எடுத்து வந்து கொடுத்துருது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து அட்டாக்கர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஐடி பதிலாக வேற ஒருத்தவங்களோட ஐடியை கொடுத்தாங்கன்னா அவங்களோட இன்ஃபோவை கொண்டு வந்து இங்கே காமிச்சிருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி
மற்றவங்களோட இன்ஃபோ நம்மளால பார்க்க முடியும் இந்த அட்டாக் மூலிமா. ஆர்எல்ஸ் மற்றவங்களோட ப்ரொஃபைலை நம்மளால அப்டேட் பண்ண முடியும். லைக் ப்ரொஃபைல் அப்டேட்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் நேம் இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு உங்கள் நேம், லாஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு உங்கள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஃபோன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு சம் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுக்கும்போது அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஐடி மூலியமாக பாஸ் ஆகுது. ஓகேங்களா? அந்த போஸ்ட் ரெக்வஸ்ட்டை நீங்கள் கெட் இன்டர்செப்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் போகும்போது உங்களுக்கு ஒரு ஐடி தராங்க. லைக் ஐடி இஸ் ஈக்குவல் டு 23 அப்படின்ற ஒரு இதில் வந்து அட்டாக்கர் தன்னோட ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல ஐடி இஸ் ஈக்குவல் டு 24ன்னு சொல்லிட்டு அட்டாக்கர் அந்த இடத்துல ஐடியை மட்டும் மாற்றிட்டாங்கன்னா அவங்க அட்டாக்கர் என்ன மாதிரி ப்ரொஃபைல் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அது வந்து வேற ஒருத்தர் யூசரோட ப்ரொஃபைலில் போய் அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸை வந்து பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு ப்ராப்பராக ஒரு ஐடியா வந்து ப்ராப்பராக வேலிடேட் பண்ணலனா. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணும்போது அதை ப்ராப்பராக ரெஃபர் பண்ணணும். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸ் தான் வந்து அதிகமாக நடக்கும். இப்போதைக்கு நீங்கள் இந்த ஐடிஓஆர்னா என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டோன்ட் வரி, நம்மளோட அப்கமிங் லெக்சரில் வந்து இந்த ஐடிஓஆர் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து டெஃபினிஷனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற நம்மளோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளில் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நோ நீட் டு வரி. Okay guys, so that's all from my side. So thank you so much for watching this video.